ஹை மக்களே, இது பாருங்கள், முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை நல்லா நவல்லே 2 நாள் இருந்துச்சு. நவல்லே அன்றைக்கி காட்டினேன் இல்லைங்களா, 2 நாள் நவலில் இருந்து இன்னைக்கு காலையில் எடுத்து வச்சேன் செய்யலான்னு சொல்லிட்டு. டைம் ஆகிடுச்சி, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி. சரி, கடைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுதேன்னு சொல்லிட்டு விட்டேன். இது நிறையா இருந்துச்சு பாருங்கள். இதில் முக்கால்வாசி ரத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளார பாருங்கள், இங்கே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி, புளியும் வறுத்து வச்சுருப்பேன். கல் உப்பு, இதுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு பூண்டு நிறையா இருக்கும். ஏன்னா அதுலேயும் பாதி போட்டு அதில் முக்கால்வாசி இருக்கும். இங்கே இப்போ ஒரு கால்வாசி வச்சுருக்கிறேன். ஜீரகம் எல்லாமே இதில் பெருங்காயத்தை தவிர மற்றது எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேங்க. வரமிளகாயிலேருந்து எல்லாமே போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். 2 பொட்டுக்கல்லையும் போட்டு கூட ஏன்னா நமக்கு இது முருங்கைக்கீரை கொஞ்சம் ஹீட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கிறேன், வறுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே இதுக்கு பெருங்காயத்தை தவிர மற்றது எல்லாமே. அதே மாதிரி வரமல்லி நான் பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் வாசத்துக்கொசரம், அந்த வாசம் இருக்கணும் நமக்கு, சாத்தல் போட்டு பேசணும் சாப்பிடும்போதுன்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள் லைட்டாக எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையாக இருக்கிறதுக்கு. ஏன்னா தம்பியும் கேட்டு இருந்தால் நமக்கு கீரை போட்டு தீந்துருச்சு, பருப்புதும். சரி, அன்றைக்கி கீரை கொண்டு வந்ததுனால இனிமேல் மழை இருக்காது, அதனால் பொடி போடுற ஐட்டமெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போட்டு வச்சுக்கலாம் இந்த முருங்கைக்கீரைவை. ஏன்னா இதை சாப்பிட்டேன், கீரை சூப்பராக இருந்தது, அவங்கக்கிட்டே கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதே இந்த கீரை மாதிரியே தான் எங்கள் அக்கா வீட்டில் இருந்ததும். அது சூப்புக்கொசரம் போட்டு வச்சுட்டேன். அதில் சூப்புக்கு கருங்கொல், ஜீரகம், மிளகு, பூண்டு, நெல்லிக்காய், புளி போட்டு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதில் வரமிளகாய் கம்மியாக போட்டிருப்பேன், ஏன்னா மிளகு போட்டிருக்கறதுனால. நான் அது சூப்பாக நம்ம வச்சு குடிக்கும்போது அது சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம இப்போ வீட்டுக்கு தேவை இருக்கிறது. இது ஃப்ரெண்டுங்க 2 பேர் கேட்டிருக்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொடி போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரி தான் இதுக்கு நான் வீட்டுக்கு செய்கிறதுக்கொசரம் அளவெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஒரு கட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அதில் ஒரு 1/4வாசி அன்றைக்கி பொரியல் பண்ணிவிட்டு 3/4வாசியாக கொஞ்சம் அரைவாசிக்கு மேலே இருக்கும். அந்த கட்டில் பிரித்து வச்சது தான் இது. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது போட்டு வச்சுக்கலாம். டெய்லியும் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், டவுனில் இருக்கிறவங்க நமக்கு கிடைக்கிறது இல்லைங்களா. அதனால் இது போட்டு வச்சுக்கலாம். பையன் வேறு இந்த முறை பொடியெல்லாம் தீந்துருச்சுமா அப்படின்னா ஊறுகாய் எடுத்துகிட்டு போடான்னா அந்த பையன் ஊறுகாய் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா இது நார்த்தங்காய் ஊறுகாய் அக்கா கொடுத்தாங்க. அது நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன் டப்பாவில் போட்டு. நானும் புளிச்சக்கீரை செஞ்சுங்க, அது தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இப்போ தம்பி கொடுத்துடலான்னா பத்தாதுமா போம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, இனிமேல் அதுவும் புளிச்சக்கீரையும் வாங்கி பொடி போடலான்னு சொல்லிட்டு கடையில் சொல்லி வச்சுருக்கிறேன். கீரை வாங்கிட்டு வர்றவங்ககிட்ட இனிமேல் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருப்பேங்க, போட்டு இருப்பேன். தேவையாக இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. அவங்க எப்போவுமே எல்லா பொருளுமே கொஞ்சம் லேட்டாக பண்ணாலையும் கொஞ்சம் சுத்தமாக செய்வேன். ஏன்னா எனக்கு பிடிக்கணும் அது, அந்த மாதிரி தான் நான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற வகையில் கரெக்டாக இருக்கணுன்றது அளவுக்கு. இது இப்போ தான் டைம் கிடச்சிது, இப்போ போட்டு வச்சிடலாங்க. இது பொடி போட்டுக்கலாம் நம்ம. இவ்வளோ தாங்க ஆச்சு பொடி. மிக்ஸி கட்டியாக பிடிச்சிருச்சு, சூப்பராக இருக்குங்களா. ஏன்னா நம்ம பச்சையாக அப்படியே போட்டு அரைச்சோம்லான்னா அது சூப்பு, குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் பச்சை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம்.
இது வந்து பொடி பண்ணியும் வச்சோம்லன்னா இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டு கூட போட்டு பிசைந்துக்கலாங்க நெய் விட்டு. அதனால இதில் எல்லாமே போட்டு நம்ம செஞ்சுருக்கறதுனால உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதை நைட்டில் இப்போ எடுத்துருக்கறதுனால சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் வாசம் செம்மையான வாசம் வருதுங்க. அதுதான் அந்த பூண்டு ஒரு பெரிய பூண்டு அப்படியே பெரிய பெரிய பல்லாக இருக்கும் இல்லைங்களா, மலை பூண்டு மாதிரி நீலகிரி பூண்டு அது தாங்க போட்டேன். புளி கொஞ்சம் தேவையாக இருக்கிற அளவுக்கு புளியும் போட்டேன். உப்பு கல் உப்பு வறுத்து போட்டிருக்கிறேன். அப்பா இப்போ கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படியே இருக்குங்க. பருப்பு போட்டு கீரை பொரியல் செஞ்சோம்லான்னா டேஸ்ட் எப்படி இருக்கும். ஏன்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டிருக்கறதுனால சூப்பராக இருக்குது அந்த ஜீரக வாசனை எல்லாமே. பாருங்கப்பா கலர்